அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். இந்த புரட்டாசி மாதம் திருவிழா காலம்தான். நமக்கு இனிமேல் நல்ல அருமையான காலம். குரு அதிசாரத்தில் போனால் கூட நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இனி இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகநாதர்கள் யாரும் பார்க்கணுன்னா, கும்பத்தில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரன் வக்கரமாக இருப்பார், ராகு இருப்பார். சிம்மத்தில் கேது இருப்பார், அவரோட சுக்கிரன் இருப்பார். குரு மிதுனத்தில் இருப்பார். குரு அதிசாரத்தில் வரப்போகிறார். அதிசாரத்தில் குரு வந்து 8ஆம் தேதி, அக்டோபர் 8ஆம் தேதி தான் வருவார். அதாவது 22ஆம் தேதி புரட்டாசி கடைசியில் தான் அதிசாரத்தில் கடகத்துக்கு வருவார். அதே சமயத்தில் கன்னியில் யார் இருக்காருன்னா, புரட்டாசிலாம் சூரியன் இருப்பார், கூடையே புதன் இருப்பார், துலாத்தில் செவ்வாய் இருப்பார். இவ்வளோதான். இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியன்னா, குரு இப்போவே துலாத்தை பார்த்து செவ்வாய்க்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். புதன் மெதுவாக துலாத்துக்கு வந்துடுறார், அவரும் ஆசீர்வாதம் வாங்கிப்பார். அதுக்கு பிறகு குரு அதிசாரத்தில் மாத கடைசி புரட்டாசி கடைசியில் 22ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 8ஆம் தேதி கடகத்து அதிசாரத்தில் வருவார். அதிசாரத்தில் வருதுன்னா ரெஸ்ட் எடுத்துக்க போகிறான்னு அர்த்தம். அதில் ஒன்றும் பலன்லாம் கொடுக்க மாட்டேறேன். அதே சமயத்தில் அது தகுந்த மாதிரி பாருங்கள் வேடிக்கை. முதல்ல சனியையும் குருவையும் தனியும் ராகுவும் அந்த கும்பத்தில் பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சத்தம் போடாமல் கீழே இறங்கினார்ல, துலாத்தையும் பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு புதனுக்கும் செவ்வாய் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கீழே இறங்கிடுறாரு. ஒருத்தர் பாம்பு கண்ணில் படலை, யார் கண்ணிலும் படலை. இதுதான் விசேஷம். இந்த மாதம் நம்ம இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, புரட்டாசி மாதம் அப்படின்னாலே உங்களுக்கு பெரிய விசேஷங்கள் நல்ல நடக்கும். குரு பிரமாணமாக இருக்கக்கூடிய அமைப்பில் காலத்தில் ஓடும். அந்த குரு தனக்காக வேண்டி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு அழகாக அவங்க பூர்வ புண்ணியத்தில் மாறி உட்கார்ந்துடுறாரு. பூர்வ புண்ணியத்தில் குரு என்ன செய்வார்? ஒன்றும் செய்ய மாட்டார். யாருக்குமே பூர்வ புண்ணியத்தில் குரு உட்காரக்கூடாது. அவ்வளோதான். யானைக்கு இந்த குதிரை முன்னாடி ஓட விட்டு யானை ஓட வைப்பாங்க பின்னாடியே. அப்போ தான் யானை வேகம் போகும், ஏன்னா உட்காந்து போகாது. அது மாதிரி பழக்கறதுக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த குரு தப்பு தவறி பூர்வ புண்ணியத்தில் உட்காரக்கூடாது. போதும், அவ்வளோதான். அப்படியே ஒன்றும் பண்ண மாட்டார். கர்மவிடை நகரணும் வேணாமா? கர்மவிடையில் இருந்து என்ன செய்ய போகிற நீ? இன்னும் புதுசாக பாவத்தை பண்ண போகிறேன். இது ஒரு ஆர்கியூமெண்ட்டு, தேவையில்லாது இல்லது. அதனால் பொதுவாகவே கர்மவினையில் உட்காரக்கூடாது. ஆனால் இங்கே இந்த கடகத்தில் உட்கார்ந்ததுனால சந்திரனுடைய கர்மவினை போயிடுறது. சந்திரனுடைய கர்மவினைகள் போவதனால என்ன ஆச்சுன்னா, சந்திரனே கர்மவினையில் காரணமாக இருக்கக்கூடியவர் தான். புதுசாக ஒன்றும் கொடுக்க மாட்டார். பாதிப்புகளை பாவங்களை செய்ய கொடுக்க மாட்டார். குருவே உட்கார்ந்ததுனால ஆக்டிவிட்டீஸு மட்டுப்படும். கடகத்தினுடைய சம்பந்தப்பட்ட தொடர்பு வர்றதுனால சந்திரன் தொடர்புனால குருவுடைய சம்பந்தப்பட்ட மீனராசினியர்களுக்கு என்ன அழகாக பண்ணுறது பாரு. செவ்வாய் வாலண்டரி சர்வீஸ் பண்ணுறார். செவ்வாய் ஒருத்தரே 2ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடு அதிபராக இருக்கிறதுனால அவரே குருக்கு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறதுனால ஆன்மீக குரு பார்வை இல்லை, ஒன்றும் இல்லை. கார்த்திகை மாதம் வரும்போது தான் குரு பார்வை பார்க்க கிடைக்குது. சனீஸ்வரன் வக்கரம் முடிஞ்சு வக்கரமாகிடுறாரு. அப்புறம் பார்வை குரு சனீஸ்வரன் வக்கரம் முடிஞ்சு வந்ததுன்னு குரு பார்வை பார்க்கலான்னா குரு உடனே வக்கரமாகிடுறாரு. கடகத்தில் வக்கரமாகி அப்புறம் ரிவர்ஸில் போகிற காலம் வரைக்கும் வக்கரமானால் 0 தானே. அதனால் எதிர்பார்ப்புகள் குருகிட்ட ஒன்றும் பார்க்க முடியாது. அதனால் குருக்கே எதிர்பார்ப்புகள் யார் செய்வாப்போ? இருக்கிற வரைக்கும் எல்லோரும் அனுபவிச்சாங்க, கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் இல்லைன்னும் போது தெரிஞ்சு எதுக்கிட்ட போனோம்? இருக்கிறதுனால தான் அங்கே போனோம். இல்லைன்னுக்கு எதுக்கு குருகிட்ட போனோம்? நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்குறோம், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட இருக்குது, நீ கொடுப்பேன்றதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம். நீ இது மாதிரி ஆகிட்டா நான் எப்படி வருது? சரி, உன் புண்ணியத்தாக குடிச்சு விட்டு கர்ணங்கிட்ட இந்திரன் வேஷம் போட்டு கிழவ மாதிரி வந்து பிடிங்கின்னு போட்டார் புண்ணியத்தெல்லாம்.
முதல்லையே கர்ணங்கிட்ட இது வாங்கிட்டு போயிட்டார் கவச்சத்தை. அப்புறம் வந்து பின்னாடி வந்து பகவான் கிழவனாய் வந்து எல்லாம் புண்ணியத்தையும் வாங்கிட்டு தாரை பார்த்துட்டு போயிட்டார். கர்ணன்ட்டெல்லாம் பிடிக்க தர்மதேவதை பார்த்து முடிக்கிறது காப்பாற்ற முடியலன்னு. அதை மாதிரி நிலைமை தான் குருவனுடைய நிலைமை. இப்போ குருவன் நிலைமை அப்படி இருக்குது. இந்த என்னதான் கழகத்தில் உச்சமானாலும் பூர்வடிச்சாலும் அது பயனற்றதாக போயிடுறது. காரணம்னா பார்வை இல்லை. நிற்கிறது புனர்பூசம் இல்லை. புனர்பூசத்துலேயே கடைசி வரை இருக்கிறார். போகவே மாட்டேன்டார் எங்கேயுமே. பின்னாடி வக்கரமானால் கூட புனர்பூசத்துலேயே தான் இருப்பார். அது வரைக்கும் அவன் புனர்பூசத்துலேயே இருந்துகிட்டே இருந்தால் சொந்த காலிலே நிற்கிறான்ற. சொந்த காலில் நின்று பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லையே, பர்பஸ் இல்லையே. சரி பார்வையாவது கொடுத்தாவே பார்க்கலான்னு அதுவும் இல்லையே. சாலநாதன் வாங்கிட்டு புரட்டாத நிற்கிறார் சனியும் ராகுவும். அவனை செய்யணும் போக கொடுக்கலாம்ல, 0. சனீஸ்வரர் 12ஆம் வீட்டில் இருந்ததுன்னா ஆயுசு கூடுன்னு சொல்லுவாங்க. ஏதோ பழமொழியெல்லாம் வருது. இந்த கர்ம வினைகளை முழுதும் தீர்க்கறதுக்காகவே கூட எக்ஸ்ட்ரா ஆயுள். ஃபெயில் ஆகிட்டேன்னா அடுத்த கிளாஸ் போக முடியும். இங்கே இன்னொரு வருஷம் படித்த அப்புறம் தான் அடுத்த கிளாஸ் போக முடியும். அதானே வழி. அதே மாதிரி தானே இது. அப்போ நம்ம இங்கே கர்மங்களில் தோற்றுட்டோம். திருப்பி பயிர் பண்ணி அதிலேயே உழுகி இருக்கோம். அதுலேருந்து வெளியில் வர முடியல அப்படின்ற மாதிரி தான் மீனத்துக்கு 12ஆம் வீட்டில் உட்காந்துட்டுருக்கு. ராகுவும் கேதும். ராகு உட்காந்துருக்கு. சரி 6ஆம் வீட்டில் யாருன்னா கேது உட்காந்து. 6ஆம் வீட்டில் கேதுன்னா கர்ம இது கடன் இப்படி தொலையும். கடன் போகாத. கடன் நான் சொல்கிறது ரூபா கடன் இல்லை. கர்ம வினைகள் கடன்பட்டு திருப்பி கொடுத்துக்கணும். சும்மா ஒன்றும் இல்லை. பகவான் சொத்து இது. பூமி, உடம்பு, நம்ம உயிர் எல்லாமே. அடுத்த படகு இந்த கடனை அடைச்சிட்டு போகணும். அது வரைக்கும் கடக்க வேண்டியதான். இங்கே கடன் பட்டிருக்கோம். அதனால் இந்த பாவ புண்ணியங்கள்ன்றது அவன் வைக்கிறது சட்டம் பிரகாரம் நடக்கும்போது திருப்பி கொடுக்கணும் போது 6ஆம் வீட்டில் கேது உட்காந்தா ஒழுட்டுன்னா இருப்பாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அவல நிலையிலேருந்து காப்பாற்றுறாரு செவ்வாய். நல்ல காலம். செவ்வாய் புதன் துலாத்தில் உட்காந்துருக்காங்க. எதுங்க 8ஆம் வீட்டில். 8ஆம் வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்காருன்னா விபரீத யோகம் பண்ணார். 2ஆம் வீட்டு அதிபர் 8ஆம் வீட்டில் உட்காந்துட்டு அதே சமயத்தில் அந்த 7ஆம் வீட்டு அதிபராக இருக்க புதன் உட்கார்ந்துட்டு சுக்கிரன் 3ஆம் வீட்டு அதிபரும் 8ஆம் வீட்டு அதிபரும் உட்கார்ந்துட்டு ஒரே இடத்துல மாற்றி மாற்றி உட்கார்ந்துட்டு சுக்கிரனும் புதனும் ராசி பரிந்து பண்ணிட்டு சூரியன் அந்த 7ஆம் வீட்டில் உட்கார்ந்து தொடர்பு கொள்ள வந்து 7ம் 8ம் தொடர்பு கொள்வது. 7 தொடர்ந்தோன்னா அவங்க 3ஆம் வீட்டு அதிகாரியமாக இருக்கக்கூடியவரும் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு முக்கியம். எப்போதும் 3, 5, 7, 9, 11 தொடர்ந்தோன்னா லைஃப்பில் மேலே வர முடியும். அதோடைய 2, 8 பண்ணாச்சா இருக்கிறத கோட்டை விட்டு நாசமாக்கி தட்டை கீசி தெருவில் அலைய வரும். இதான் வித்தியாசம். ஸ்ட்ரெயிட் நாடி. இதை வச்சு தான் அடிப்படையே நடக்கிறது எல்லாமே. ஒன்றுமே பண்ண முடியாது. அவதான் கெடுக்கணும். அதனால் இந்த அடிப்படையில் மோட்சத்தை கொடுக்க வேண்டிய பகுதி அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக வேறு மோட்சத்துக்கு போயிருப்பாங்க. இந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் டேர்னிங் பாயிண்ட் எல்லாருக்குமே வரும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் இப்படியே உட்காரக்கூடாது. கர்மபூமி. நீ கர்மங்கள் செய்கிறதுக்காக தான் பூமியில் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக வாழ்க்கையில் போக அனுபவிக்க வேணாமா? அதுவும் ஒரு கர்மம் தானே, அது பாவம் இல்லையே அப்படி சொல்லிட்டு தூக்கி விடுவார். எப்போதும் மறைமுகம். எப்போதும் பிளாக் மணி வரும்போது மறைமுகம் தானே வருது. அதுவே கணக்கு காட்டணும்னா என்ன பண்ணுவீங்க? பொய் கணக்கு தானே எழுதுவீங்க. அப்படியே உண்மையாக அது பொய்யை மெய்யாகி கணக்கு எழுதுவீங்கல்ல. அப்புறம் என்ன இருக்குது? டாக்டர் எக்ஸாம்ஷன் எப்படி கிடைக்கிறது? அதெல்லாம் இருக்குல்ல வழி. அதுக்காக வேண்டி எப்படிலாம் கணக்கு எழுத வேண்டியிருக்கு. அப்புறம் இது தர்ம காரியங்கள் செய்யும்போது கணக்கு டிபேட் வாங்குகிறோம் இல்லையா? எத்தனையோ இருக்குது இல்லையா? எதெல்லாமோ உண்டோ அதெல்லாம் எப்படி இருக்குது உண்டோ அது அதெல்லாம் மொத்தம் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலத்தை உண்டாக்கியிருக்கார். இந்த மீனத்தை சம்மந்தப்பட்ட குருவை உட்கார வச்சுட்டு ரெஸ்ட்டு சொல்லிட்டு மற்ற அவங்க சம்மந்தப்பட்ட எல்லோரும் அனுபவிக்கணும். மீனராசி நேயர்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து ஏசி கொடுத்து உட்கார வச்சு நான் இங்கே உட்காருங்கோ நாங்களே எல்லாம் பண்ணுறோன்னு சொல்லக்கூடிய நவகிரகங்கள் பண்ணலான்னு பார்த்தோன்னா குறிப்பாக புதனும் செவ்வாயும் அந்த சுக்கிரனும் தான் பண்ண முடியுது. இந்த புதனும் செவ்வாய் ஒன்றா சேர்ந்து டீம் ஒர்க்காக பண்ணி செவ்வாய் கீழே இறங்கி புதனோடு சேர்ந்துட்டு குருவுக்காக பண்ணுறாரு. நீங்கள் தான் காப்பாற்றணும்.
அவரெல்லாம் எங்களால் வாழ முடியாது சொல்லிட்டு சுக்கிரன் வீட்டில் உட்காந்து சுக்கிரனுடைய தயவில் உட்காந்துட்டு பண்ணுறாரு. அந்த சுக்கிரனும் புதனும் ராசி பருவத்தை பண்ணுற காரணமே செவ்வாய் அடமென்சி ஜாஸ்தி, இது புதனோடு சேர்ந்ததுன்னா கொஞ்சம் ஒத்துழைக்கணும்னு அவருடைய ஒரு தயவுனால் புதன் சேர்ந்து பண்ணுற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கியிருக்கார் செவ்வாய்க்கு. எனக்காக பண்ணுற, குருவுக்காக பண்ணுற, எனக்கு என்ன ஓடும் சொல்லிட்டு புதன் ரொம்ப சரியான மாதிரி இருந்து கூட ஒத்துழைப்பு தர்றார். செவ்வாயும் சுக்கிரனும் அழகாக ஒர்க் பண்ணுறதுனால வர விஷயம் மீனராசிரியர்களுக்கு இதுவரைக்கும் அவங்களால் இது பார்த்து எப்படியோ அவங்க வாழ்க்கையில் இப்படியும் வாழ முடியும், இந்த அளவுக்கு வாழ்க்கையில் நம்ம வர முடியும், போதும் என்ற மனமே பொன் செய்விருந்து இருக்கப்படாது, போதும் நம்ம எதுக்கு நினைக்கணும், அவன் கொடுக்குறோம் நல்லா வாழ சந்தோஷமான போக பாக்கியங்கள் ஈடுபடக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் குடும்பம் விருத்தியாகும், குழந்தைகள் நல்ல வளர்ச்சி அடையும், சந்தோஷம். உலகத்தில் எப்படி இருந்தாலும் எங்கள் வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும் சொல்கிற மாதிரி வியாபாரத்திலேருந்து எல்லாத்துலேயும் பண்ணலாம். வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு கொண்டு வந்துடுவார். டைரெக்டாக களத்திரம் புதனாக இருக்கிறதுனால இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மேலும் மேலே விருத்தியாகும். சரி, ஜீவனம் பிரமாதமாக அமையும். இங்கேயே தேவையான உள்ளூர்லேயே நான் வெளிநாடு போகத்தோடு சொல்லவே இல்லை. இப்போது வெளிநாடு வியாபாரம் போகிறது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரெக்ஸு அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்கள் வியாபாரம் வெளிநாட்டுக்கு போகும். லாஜிஸ்டிக் சர்வீஸ் இம்ப்ரூவ் ஆகும், எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு எல்லாத்துலேயும் சேவைகள் அதிகம் கூடும். அந்த சம்பந்தப்பட்ட 9-10 குருவாக 10 இருக்கிறதுனால குரு சார்பில் செவ்வாய் சேர்ந்துட்டு அந்த சுக்கிரனோட தொடர்பு கொண்டு புதனோட தொடர்பு கொண்டு பண்ணுறார். கடத்தரமாக இருக்கக்கூடிய புதனோடு சேர்ந்துட்டு செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு புதனும் செவ்வாய் சேர்ந்துட்டு மறைவு ஸ்தானத்திலிருந்து பண்ணும்போது எல்லாத்துலேயுமே வெளிச்சம் போட்டு காட்டினா நீங்கள் வேண்டான்றுவீங்க, எங்களுக்கு தெரியாதுன்றுவீங்க. அதனால் மறைவு ஸ்தானமாக இருந்து செயல்படுத்தி உங்களை அத்தனை மேலே கொண்டு காமிக்கிறார். ஆன்னு நீங்கள் வாயை போலக்கிற அளவுக்கு பிரதமமாக இந்த ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கேன்னு நேரடியாக நமக்கு ஞானம் கிடையாது, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துக்கணும். உங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி பாழாக்கி இத்தனை காலம் இருந்தால் கூட இப்போ உங்களுக்கு ஒரு உயர்வு கொடுக்கணுன்றதுக்காக பகவானே மறைவாக இருந்து சத்தம் போடாமல் இருந்து புதனோடு சேர்ந்து மறைவுத்தான சம்பந்தப்பட்ட அந்த சுக்கரார் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா புதனும் சுக்கிரனும் சேர்ந்து செவ்வாயே கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறாரு. செவ்வாய் தூண்டுவதனால சுக்கிரன் கூட இருந்து புதனும் சேர்ந்து செயல்படக்கூடிய அமைப்பில் கிடைக்கிறது. அந்த குருவனுடைய ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்ட அப்புறம் நடக்கிறது. கார்த்திகை அந்த புரட்டாசி 22ஆம் தேதி வரைக்கும் குரு மிதுனத்திலே இருப்ப அந்த பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், துலாத்தம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு அஷ்டமி தோஷம் போயிடுறது. அப்புறம்தான் கடந்து வந்திருக்காரு. அதனால் சிறப்பாக நடக்கிறது, மறைமுகமாக எல்லாம் நடக்கிறது. குடும்பத்தலைவன் ஆஸ்பத்திரியில் போய் கடந்தனா ஒருவருக்கும் ஓடாதானே, அதுக்கு உண்டாந்து பண்ணக்கூடிய தலைமுறை வாரிசு எல்லாம் இருக்கும்ல, பகவான் நம்ம ஏற்பாடு பண்ணிருப்பான் இல்லை. அதனால் மீனத்து சம்பந்தப்பட்ட இந்த வாரிசுகள் விருத்தியாகும், தலைகள் நல்லபடியாக நிலைகள் வாரிசுகள் உற்பத்தி பண்ணுவாங்க, செஞ்சுருப்பாங்க, குடும்பத்தில் விருத்தி இருக்கும். அங்கங்கே அலைஞ்சி ஓடி போய் எங்கேயோ காணாம போனதெல்லாம் எல்லாம் மறுபடியும் தப்பு உணர்ந்து, தவறு உணர்ந்து, பிழை உணர்ந்து, குற்றம் திரும்பி வரக்கூடிய பெரிய அமைப்புகள் வரும். குரு இருந்தால் அவர் குருவோட பாரு இது கிடைக்கலையா அப்படின்னா திரும்பி வர சந்தர்ப்பத்தை சுக்கராச்சாரியார் கொடுப்பார். வாழ்க்கையில் இப்படி தான் போய் வாழணுன்றது எந்த மனுஷனையும் வைக்கல, யாரும் தெரிஞ்சு தப்பெல்லாம் பண்ண போகிறதில்ல. ஆனால் தப்புகள் கூடி நிலை வந்ததுன்னா யார் என்ன பண்ண முடியும்? காரணக்காரன் சொல்லிக்கலாம். அதெல்லாம் குறையெல்லாம் போய் நிறைவாக்கி சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது செவ்வாய் சுக்கிரன் புதனோடு சேர்ந்து செல்லக்கூடிய அமைப்பில் உண்டாக்கி அனைவருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து, உயர்ந்த வாழ்க்கை, செல்வமிக்க வாழ்க்கை, கௌரவமான ஏற்ற வாழ்க்கை கொடுத்து, உலகளவில் வியாபாரத்தை கொடுத்து நல்லா செய்யக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.